அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை எவ்வளவு தூரம் இருக்கணும், இல்ல நம்பிக்கை இல்லாம இருக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரம் வளர்றதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணிவேர். ஒரு கிளையாக இருக்கட்டும், ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு இலையாக இருக்கட்டும், ஒரு பழமாக இருக்கட்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம்ன்றது ஆணிவேர். அந்த ஆணிவேருடைய நம்பிக்கையில தான் ஒரு மரம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆணிவேர் குடிக்கிற தண்ணியா இருக்கட்டும், அந்த ஆணிவேருக்கு உண்டான சத்தா இருக்கட்டும், உரமாக இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி தான் அந்த மரம் மிக ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படின்னா அந்த மரத்துக்கு நம்பிக்கை ஆணிவேர். மனிதனுக்கு எது நம்பிக்கை? தன் மேல தன்னால் முடியும் அப்படின்ற முழு நம்பிக்கை கல்வியாலும் அனுபவத்தாலும் சுற்றார் உறவினாலும் கொடுக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்ம உணர்ந்து நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னால முடியாது அப்படின்னு சொல்றத கண்டிப்பா முடியாது. என்னால முடியும் அப்படின்றது நீங்க முயற்சி பண்ண உங்க மேல இருக்கிற நம்பிக்கை அது வெளிப்படாகும். எப்பவுமே விதைகள் பழமா கொடுக்கும் போது அதுக்கு கால அளவு தேவை. அது மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில என்னை நான் உண்மையாக உணர்ந்த, என்கிட்ட நிறைய சக்திகள் இருக்கு, என்கிட்ட நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு, என்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு, என்னுடைய பழக்க வழக்கத்துல தெரியாத விஷயத்த என் மேல நான் நம்பிக்கை வச்சு என்னுடைய விஷயத்த ஒருத்தர் கார் ஓட்டுறார், ஒருத்தர் ஹெலிகாப்டர் ஓட்டுறார், ஏரோப்ளேன் ஓட்டுறார், அவரால் மட்டும்தான் முடியும், நம்மளால முடியாதுன்றது தாழ்வு மனப்பான்மை. ஆனால் என்னால முடியும், என் மேல நம்பிக்கை வச்சு ஒரு பயிற்சி கொடுங்க சார், நான் ஆரம்பிக்கட்டுமா சார், 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி ஓட்டினா 5வது வாட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்போ உங்க மேல நீங்க என்ன நம்பிக்கை வச்சிருக்கீங்க? எனக்கு பேசவே வராது, எனக்கு ஆடவே வராது, எனக்கு ஒரு எந்த இடத்துல பப்ளிக்ல நான் பொதுமக்கள் கிட்ட பழகவே முடியாது, எனக்கு கூச்ச சாபம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய திரையே அதுதான் ஃபெயிலியர். உங்க மேல போத்தி இருக்கிற போர்வையை கழட்டி போடுங்க. அப்போ அந்த போர்வையை கழட்டி போட்டாவே உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வந்துடும். என்னால ஓட முடியும், என்னால பேச முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு கல்வியாக இருக்கட்டும், ஒரு அனுபவமாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையும் என்னால முடியும் 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 அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வைராகியத்தை உருவாக்கினால் அதுதான் தன்னம்பிக்கை. இன்னைக்கு யாரெல்லாம் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டால், நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பெற்றோர்கள் வெற்றி அடைஞ்சவங்க, நம்ம கூட பிறந்தவங்க வெற்றி அடைஞ்சாங்க. ஆனால் வெற்றி யாரு தக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஒரு முதலாளி 10 லட்சம் போட்டு 2 லட்சம் லாபம் சம்பாதிச்சார், வெற்றியாளரா? வெற்றியாளர். அப்போ அடுத்த வருஷத்துக்கு அவரு 2 லட்சத்தை 4 லட்சம் ஆகணும், 6 லட்சம் ஆகணும். அதுதான் வெற்றி. 10 லட்ச ரூபா போட்டு 2 லட்சம் ரூபா ஏற்கனவே எடுத்துட்டாரு. அது வியாபார நிதியில உண்டானது லாப நஷ்ட கணக்குல வரும். அப்ப வெற்றி எப்படி வரும்? நீங்க உங்களை ஒரு மனிதனுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கு, என்னென்ன வளர்ச்சிகள் இருக்கு, என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, என்னென்ன தன்மைகள் நம்மளை பார்த்துக்கிறோம், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ட்டு நம்மள செதுக்கிக்கிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி யார்கிட்ட இருக்கு? தன்னம்பிக்கை இருந்த மனிதன் கிட்ட இருக்கு. ஒரு பெரிய ஆலமரமாக கூட இருக்கட்டும், அந்த மரத்தை யாரு விழுந்துருவாரா விழ மாட்டாங்களான்னு ஒரு அஸ்திவாரம் போட்டு பெரிய பாலமா ஒரு கட்டிடம் அமைக்கிறாங்க. ஏன்? ஆலமரம் பெரிய மரம், அதோடைய விழுதுகள் தாங்கி நிற்கும். அப்போ நமக்கு உண்டான சப்போர்ட் எங்க இருக்கு? விழுதுகள் மூலியமா இருக்கு ஆலமரத்துக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை கோர்வை நமக்கு வருதா? அது போல நீங்க தன்னம்பிக்கையோடு இருந்தால் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே தன்னம்பிக்கை நிறைந்தவர்களா இருப்போம். அப்போ மனிதர்களாகிய நாம் குழந்தைகள் கிட்ட, பெரியவங்க கிட்ட, சின்னவங்க கிட்டன்னு பார்க்காதீங்க. தன்னம்பிக்கையை ஊக்குவீங்க, வளர்ச்சியை ஊக்குவீங்க. எப்பவுமே உன்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க, உன்னால் முடியும். ஒரு சூழ்நிலைக்கும் உன்னால அனுபவிக்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும்னு சொல்லுங்க. தன்னம்பிக்கையை ஊட்டி வளங்க. இன்னைக்கு இன்ற சூழ்நிலையில குழந்தைகளுடைய தன்னம்பிக்கை முளையிலே கிள்ளி வைக்காதீங்க. பல முறை நிறைய பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுபோல் உங்கள் தன்னம்பிக்கை உங்களிடமே. நன்றி, வணக்கம்.